காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் 7 பகுதி 53. மன்னிக்க முடியாத குற்றம். பசு கறக்கிற காலத்திலும் சரி, கறவை நின்று போன பிற்பாடும் சரி, கோமாதாவின் வயிற்றுக்கு போதிய ஆகாரம் போடாமல் வாடவிட்டால் அது நமக்கு பெரிய களங்கம். இந்த விஷயத்தில் நாம் எல்லாரும் பெரிய குற்றவாளிகளாக இருக்கிறோம். இதில் நம்முடைய கவனக்குறைவு மன்னிக்க முடியாத தப்பு ஆகும். நம் மதத்தில் பசுவுக்கு தெய்வஸ்தானம் கொடுத்திருக்கிற மாதிரி இல்லாத பிற மதஸ்தர்கள் தங்கள் தேசத்தில் வளர்க்கிற பசுக்களையும் நம் தேசத்தில் உள்ள பசுக்களையும் பக்கத்தில் நிறுத்தி வைத்து ஒப்பிட்டு பார்த்தால் நாம் அவமானப்படும்படியே இருக்கும். மற்ற தேசத்தார் பசுவை தெய்வமாக சொல்லாவிட்டாலும், அவர்கள் பசு மாம்சம் சாப்பிடுபவர்களாக இருந்தாலும், நடைமுறையில் அவற்றின் வயிற்றுக்கு யதேஷ்டமாக போட்டு அவற்றை தள என்று வைத்து காப்பாற்றுகிறார்கள். நாமோ நமக்கு பால் கொடுப்பதற்காக அதற்கு அதமபட்சமாக எவ்வளவு தீனி தேவையோ அவ்வளவே போடுகிறோம். அதனால் பார்வைக்கே அந்நிய தேசத்து பசுக்களுக்கு பக்கத்தில் நம் தேச பசுவை நிறுத்தினால் சாண்டோவுக்கு பக்கத்தில் சோனி மாதிரி இருக்கிறது. மாம்சத்துக்காகவே அவர்கள் பசுவை புஷ்டி பண்ணுகிறார்கள் என்று சொல்லி நாம் தப்பித்து கொள்ள முடியாது. என்ன காரணத்திற்கானாலும் சரி, ஒரு பசுவை உயிரோடு விட்டு வைக்கும் வரை வயிறு ரொம்ப போடுகிறார்கள் அல்லவா? பசுவை புஷ்டியாக வைத்து காப்பாற்றுவதற்கானவற்றை செய்யாமல் பசுவதையை சட்டத்தின் மூலம் தடுக்க வேண்டும் என்று நாம் வெறுமனே முழக்கி பிரயோஜனமில்லை. பசுவதையை ஆதரிப்பவர்கள் நாம் வைத்திருக்கும் கறவை நின்று போன கோக்களை காட்டி, இப்படி இவற்றை எலும்பும் தோலுமாக குற்றுயிரும் குலையுயிருமாக வைத்திருப்பதை விட ஒரே அடியாக கத்தி செய்து விடுவது அவற்றுக்கே விமோசனந்தானே என்று கேட்டால் நாம் வாயை திறக்க யோக்கியதை இல்லாத நிலையாகத்தான் இப்போது இருக்கிறது. இப்படி சொன்னதால் பசுவதை தடுப்பு சட்டம் வேண்டாம் என்றோ, அல்லது அத்தனை பசுக்களுக்கும் அவை இயற்கையாக உயிர் பிரிகிற வரையில் நல்ல பராமரிப்பு அளிக்கப்படும் காலம் வருகிற வரையிலாவது பசுவதையை சட்டம் மூலம் தடுக்க கூடாதென்றோ சொல்வதாக அர்த்தம் செய்து கொண்டு விடக்கூடாது. கோஹத்தி தடுப்பு சட்டம் எவ்வளவு சீக்கிரத்தில் முடியுமோ அவ்வளவில் கொண்டு வர வேண்டியதே. அது அரசாங்கத்தார் பண்ண வேண்டியது. ஆனால் அதோடு முடிந்து விடாமல் மக்கள் கடமை என்றும் ஒன்று இருக்கிறது. அது கோ ஒரு நாளும் ஒட்டி உலர்ந்து நிற்க விடாமல் அதற்கு வேண்டிய அளவு தீனி போட்டும் சுகாதாரமான கொட்டில்களில் வாழுமாறு வைத்தும் சம்ரட்சிப்பதே. பல காலமாக கோஹத்திக்கு அரசாங்க தரப்பில் தடுப்பு சட்டம் போட வேண்டும் என்று பல பேர் வற்புறுத்தி கிளர்ச்சி எல்லாம் கூட பண்ணி வருகிறார்களே தவிர, மக்கள் தரப்பில் கோ சம்ரட்சணைக்கு என்னவெல்லாம் பண்ண வேண்டுமோ அதை வற்புறுத்தி விசேஷமாக எதுவும் சொல்லவோ செய்யவோ இல்லை. இந்த விஷயத்தில் நானே என் கடமையை சரிவர பண்ணவில்லை. நம் கடமை என்ற இந்த அம்சத்தை அழுத்தி எடுத்து காட்ட வேண்டும் என்றுதான் எதிர்த்தரப்பாரின் குற்றச்சாட்டிலும் நியாயம் இல்லாமல் இல்லை என்று சொன்னேன். மொத்தத்தில் அரசாங்க சட்டம் அவசியம்தான். அதே அளவுக்கு மக்கள் உரிய முறையில் கோக்களை அவற்றின் கடைசி காலம் வரையில் நன்கு நடத்த வேண்டியதும் அவசியம் என்றே சொல்ல வந்தேன். ஒரு பக்கம் பசுவை தெய்வமாக காட்டி கோ பூஜை செய்யும் மதஸ்தர்களாக நாம் இருக்கிறோம். இன்னொரு பக்கம் மாம்சத்துக்காகவும் தோலுக்காகவும் ஏராளமான கறவை நின்று கோக்களை ஹத்திக்கு அனுப்பி கொண்டும் இருக்கிறோம், அல்லது அவற்றை வயிறு வாடி வதங்கி நெசியுமாறு வைத்திருக்கிறோம். இந்த ஹிப்பாக்ரசி நமக்கு பெரிய களங்கம். தானாக உயிர் பிரிகிற வரையில் கோக்களை நல்லபடி வைத்து காப்பாற்றாத வரையில் நம்மை இந்துக்கள் என்று சொல்லிக் கொள்வதற்கே லாயக்கில்லை. பசுக்களை வயிறு வாடாமல் ரட்சிப்பதற்கு நம்மில் அத்தனை பேரும் ஏதோ பிரமாத தியாகம் பண்ண வேண்டும், சிரமப்பட வேண்டும் என்று கூட இல்லை. பசுவுக்காக எவ்வளவு தியாகம் பண்ணினாலும் தகும், சிரமப்பட்டாலும் தகும் என்பதும் வாஸ்தவம். அப்படி சில பேரோ பல பேரோ புறப்பட்டால் பாராட்ட வேண்டியதுதான். ஆனால் எல்லோரும் அவ்வளவு தூரம் போகாமல் ஒரு சின்ன விஷயத்தை கவனித்தாலே போதும், எத்தனையோ கோக்களின் வயிறு நிறைந்துவிடும். அதாவது, நாம் தினமும் சாப்பிடும் கறிகாய்களில் உதவாதது என்று சீவி தள்ளுகிற மேல் தோலி எல்லாம் கோவுக்கு ஆகாரமாக போகும்படி தக்க ஏற்பாடு செய்துவிட்டாலே எத்தனையோ பசுக்களின் வயிறு ரொம்பும். தினந்தோறும் வீட்டுக்கு வீடு கறிகாய்கள் நறுக்குகிறோம். ஹாஸ்டல்களிலும் ஹோட்டல்களிலும் நூற்றுக்கணக்கானவர்கள் சாப்பிடுவதால் ஏராளமாக கறிகாய்கள் நறுக்கப்படுகின்றன. நறுக்கும்போது வேஸ்ட் என்று மேல் தோலிகளை குப்பை தொட்டியில் கொட்டி தோட்டிகளுக்கு அவற்றை சுத்தப்படுத்தும் வேலையை வைக்கிறோம். இதற்கு பதில் ஒவ்வொரு வீட்டிலும் ஹாஸ்டல், ஹோட்டல் போன்ற இடங்களிலும் கறிகாய் தோலியை போட்டு ஈ எறும்பு வராமல் மூடி வைக்கும்படியாக தனியாக தொட்டி வைத்திருக்க வேண்டும். இவற்றை வீட்டுக்கு வீடு சேகரித்து பசுவின் வயிற்றுக்கு கொண்டு சேர்ப்பதற்கென்றே தொண்டர்கள் திரள வேண்டும். இதிலே அப்படி என்ன கிடைத்துவிடப் போகிறது என்று அலட்சியமாக நினைக்க வேண்டாம்.
நாம் கோடானு கோடி பேரில் ஒவ்வொருவரும் கரிகாய் சேர்த்து கொள்கிறோம். ஆதலால் வீட்டுக்கு வீடு தோழி சேகரிப்பு என்றால் மொத்தத்தில் போராக குவியும். ஹாஸ்டல் ஹோட்டல்களில் சேர்வதை கேட்கவே வேண்டாம். ஜனத்தொகையின் விகிதத்தோடு பார்த்தால் பசுவின் பாப்புலேஷன் ரொம்ப குறைச்சலாகவே இருக்கும். அப்படிப்பட்ட பசுக்களிலும் நல்ல முறையில் பண்ணைகளிலும் சௌகரிய தசையில் உள்ள சொந்தக்காரர்களின் வீடுகளிலும் பராமரிப்பு பெறுகிறவற்றுக்கு நாம் எதுவும் செய்ய வேண்டும் என்பதில்லை. கசாப்பு கடைக்கும் இறைச்சி கூடத்துக்கும் போகக்கூடிய ஸ்திதியில் இருக்கும் பசுக்களை காப்பாற்றுவதுதான் இங்கே நமக்கு முதன்மையான குறிக்கோள். அதில் கணிசமான அளவுக்கு இந்த தோழி சேகரிப்பு நமக்கு சகாயம் பண்ணும் என்பதில் சந்தேகமில்லை. சிறு துளி பெருவெள்ளம், கவனக்குறைவு சிறிதும் இல்லாமல் இந்த சுலபமான காரியத்தை செய்தால் அந்த வெள்ளத்தை பிரத்யட்சமாக பார்க்கலாம். கோபாலகிருஷ்ணனின் அருள் வெள்ளத்தையும் பெறலாம். கோசம்ரக்ஷணம் நம்முடைய அத்தியாவசிய கடமை. ஆதலால் இதை நடைமுறை சாத்தியமில்லாத காரியம் என்று தள்ளிவிடாமல் சில சிரமங்கள் இருந்தாலும் அவற்றை சமாளித்து கொண்டு கஷ்ட நஷ்டப்பட்டாவது அவசியம் இதை செய்ய வேண்டும். அப்படியொன்றும் கஷ்டமும் நஷ்டமும் பெரிசாக வந்துவிடாது. பால் மறுத்த பசுக்களை கட்டி தீனி போட முடியவில்லை என்பதால் தானே அவற்றை கசாப்பு கடைக்கு அனுப்புவது. அப்படி தாய் தெய்வமும் தெய்வ தாயுமான கொலைக்களத்துக்கு போகிறது தான் பெரிய கஷ்டமும் நஷ்டமும். அது நேராமல் பார்த்து கொள்வதற்கு செய்கிற எந்த முயற்சியும் கஷ்ட நஷ்டங்களில் சேராது. கரிகாய் தோழி மாதிரியே சாதம் வடித்த கஞ்சியும் பசுவுக்கு ஆகாரம் ஆனதால் அதையும் சேகரித்து பசுக்களுக்கு சேர்க்கலாம். ஆனால் இப்போது பெரும்பாலான வீடுகளில் குக்கர் சமையல் வழக்கம் வந்துவிட்டது. அப்படி இல்லாத இடங்களில் இந்த கைங்கரியமும் செய்யலாம். அரிசியை ஜலம் விட்டு அலம்புகிற கழுநீர் என்கிற கழிவு நீரும் கூட பசுவுக்கான ஆகாரம்தான். அதுவும் பசு வயிற்றுக்கு போகும்படி செய்ய வேண்டும். வீட்டு தோட்டங்களில் ஒரு சின்ன திட்டில் பசுவுக்கென்றே அகத்திக்கீரை பயிரிடுவது என்று ஏற்பட்டுவிட்டால் அதுவும் கோவதை நின்று கோரக்ஷணம் நடப்பதற்கு கணிசமான உபகாரம் செய்ததாகும். அகத்திக்கீரையை பசு பரம பிரீத்தியோடு சாப்பிடும். பகவான் வாசுதேவனின் வயிற்றுக்கே போடுவதாக நினைத்து இப்படியெல்லாம் எந்த முறையிலேனும் நாம் ஒவ்வொருவரும் பசுக்களை அவசியம் ரட்சிக்க வேண்டும். அந்த உணர்ச்சி வந்துவிட்டால் சிரமமே ஏற்பட்டாலும் அது சிரமமாக தெரியாது. மனம் இருந்தால் வழி உண்டு. இந்த விஷயத்தில் நிச்சயமாக மனம் இருந்தே ஆக வேண்டும். அப்போது வழியும் தானே பிறக்கும். முடிவாக சகல மக்களும் ஒன்று கூடி நடத்த வேண்டிய பணி என்னவென்றால், ஒரு பசு கூட வதைக்கு போகாமல் வயிறு ரொம்ப தீனி பெறவும் சுகாதாரமான கொட்டில்களில் வாசம் பெறவும் செய்வதுதான். இதற்காக கறவை நின்று போன பசுக்களுக்கென்றே ஆங்காங்கு காப்பு விடுதிகளை மக்கள் அமைத்து செவ்வனே பரிபாலிக்க வேண்டும். கறவை நின்ற பசுக்களை வைத்து காப்பாற்ற பிரியப்படாமல் இறைச்சி கூடத்துக்கு விற்கவிருக்கும் எல்லா சொந்தக்காரர்களிடமிருந்தும் அவற்றை வாங்கி இந்த விடுதிகளில் வைத்து காப்பாற்ற வேண்டும். போதிய பண்பாடில்லாத சொந்தக்காரர்களாயிருந்தால் அவர்கள் மாம்ச விலையையும் தோல் விலையையும் நினைத்து பேரம் பண்ணக்கூடும். அவர்களுக்கு பொறுமையாகவும் சாந்தமாகவும் இப்பணியில் உள்ள புண்ணியம் ஜீவகாருண்யம் இரண்டையும் எடுத்து சொல்லி நியாய விலைக்கோ இலவசமாகவோ விற்க செய்ய வேண்டும். பல மாட்டுக்காரர்கள் நிஜமாகவே ஏழைகளாக கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார்கள். அவர்களிடமிருந்து இலவசமாக எதிர்பார்ப்பதற்கில்லைதான். எப்படியானாலும் அதிக விலை கொடுக்க வேண்டி இருக்கிறது என்ற காரணத்துக்காக ஒரு பசுவை கூட கொலைக்கூடத்துக்கு போகும்படி பண்ணிவிடக்கூடாது. விலைக்கு மாடு வாங்குவது, விடுதி அமைப்பது, தீனி போடுவது என்றால் நிரம்ப பணம் பிடிக்குமே. அதோடு மாடோ பாடோ என்று கிழ மாடுகளை பராமரிப்பதென்றால் சரீர உழைப்பும் நிரம்ப தேவைப்படுமே என்றால் இந்த பணியின் முக்கியத்துவத்தை பார்க்கிற போது பணமும் உழைப்பும் ஒரு பெருசில்லை. இது எத்தனை அவசியம் என்று அவேர்னஸ் கிரியேட் செய்வது என்கிறார்களே, அப்படி வலுவான பிரச்சாரத்தால் ஜன சமூகத்தில் ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்திவிட்டால் போதும். இத்தகைய பெரிய ஜனத்தொகை உள்ள நம் தேசத்தில் தேவையான பணமும் திரளும் தொண்டர்களும் திரளுவார்கள் என்றே நம்புகிறேன். அங்கங்கே 4 பேர் விடாமுயற்சியுடன் புறப்பட்டு விட்டால் போதும். பொருள் பலம் ஆள் பலம் இரண்டும் கிடைத்துவிடும். இதில் ஒரு விஷயம் என்னவென்றால், பணம் கொடுக்கிறவர் வேறே சரீர தொண்டு செய்கிறவர் வேறே என்று அடியோடு இரண்டாக பிரிந்து நிற்கக்கூடாது. பணம் கொடுக்கிறவரும் கொஞ்சமாவது உடம்பால் உழைக்க வேண்டும். உடம்பால் உழைக்கிறவரும் கொஞ்சமாவது பொருள் உதவி பண்ண வேண்டும். அப்போதுதான் எல்லோருக்கும் டோட்டல் இன்வால்வ்மெண்ட், பூர்ணமான ஈடுபாடு இருக்கும். அதோடு சமூகத்திலும் மக்கள் பணம் படைத்தவர் உழைப்பாளி என்று 2 ஜாதிகளாக பிரிந்து நிற்காமல் எல்லோரும் ஒரே போல் கோமாதாவின் குழந்தைகளாக ஒரே குடும்பமாக ஐக்கியப்படுவார்கள். என் ஆசை என்னவென்றால், இந்துக்களான நாம் எல்லோரும்
இப்படி ஒரு குடும்பமாக கோ சேவையில் சேர்வதோடு மற்றவர்களுக்கும் நல்லபடியாக பிரேமையுடன் எடுத்துச் சொல்லி பிற மதஸ்தர்களையும் இதில் ஈடுபடுத்தி நம்முடைய ஒட்டுமொத்த ஜன சமூகம் முழுவதுமே ஏக குடும்பமாக ஒற்றுமையோடு இப்பணியில் ஈடுபட வேண்டும் என்பதே. மதாபிமானம் என்பது ஒவ்வொரு மதஸ்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கலாம். ஆனாலும் ஜீவகாருண்யம் என்பது சகலருக்கும் பொதுவானது. ஆகையால் அந்த அம்சத்தை கொண்டு இந்த பணியில் இந்த நாட்டில் உள்ள அத்தனை மதஸ்தர்களும் ஒன்று சேர்ந்து தோள் கொடுக்க வேண்டும் என்பதே என் அவா.